Good morning, children. Today I am going to continue the same lesson. The name of the lesson is production. Okay. So far we covered the topic. First one, meaning of production. Second one, types of utility. Third one, types of production. Fourth one, factors of production. Then fifth one, land. Sixth one, labor. Seventh one, capital. Then last one, entrepreneur or organization. Okay. Then we are going to learn the topic factors of production. Okay. Factors of productions are known as inputs of production which are transformed into output or products. There are two main divisions of factors of production. There are first one, primary factors of production, and second one, derived factors of production or modern factors of production or secondary factors of production. Primary factors of productions are land and labor. Derived factors of productions are capital and organization. Capital is known as investment and the organization is known as organization, land, labor and capital for producing products. Organization is also known as entrepreneurship. Okay. மனிதனின் செயல்பாடுகள் பொருளை உற்பத்தி செய்தல் நுகர்தல் என இரண்டு கூறுகளில் உள்ளன. உற்பத்தியின் பொழுது பொருள்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாற்றம் செய்யப்படுகின்றன. அந்த ஒரு பொருளின் உற்பத்திக்கு உதவுகின்ற காரணிகள் என்னென்னா நிலம், உழைப்பு, முதலீடு என வகைப்படுத்தலாம். ஓகே. தென் primary factors of productions are land and labor. Primary factors of production என்ன இருக்குன்னா சொல்லுவோம் land, நிலமும் உழைப்பு primary factors. Derived factors production capital and organization. என்னன்னா உற்பத்தி காரணிகளை முதல்நிலை உற்பத்தி காரணிகள் எனவும் மூலப்பொருள்களிலிருந்து பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் எனவும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. முதல்நிலை உற்பத்தி காரணிகள் நிலமும் உழைப்பும் அடங்கும். இரண்டு இயற்கையின் கொடை, ரெண்டுமே இயற்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கொடை. இவற்றின் துணையின்றி எந்த ஒரு பொருளையும் நம்மளால் உற்பத்தி செய்ய முடியாது. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ரெண்டும் இல்லாத எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்ய முடியாது. கேபிட்டல் இஸ் ஆல்சோ நோன் as investment and the organization is known as organization, land, labor and capital for producing products. Organization is also known as the entrepreneurship. என்னன்னா மூலப்பொருளிலிருந்து பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள், முதலீடு, அமைப்பு அடங்கும். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு, இது ரெண்டு அடங்கும். இவ்விரண்டு காரணிகளும் முதல்நிலை உற்பத்தி காரணிகளுடன் ஒன்றிணைந்து செயல்படும் போது மொத்த உற்பத்தியானது அதிகரிக்கும். சரியா? தென் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து டூ டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். தென் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து டூ டைப்ஸாக இருக்குது. என்னென்னா லேண்ட் அண்ட் லேபர். செகண்டரி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஓகே. The next, land. Land as a factor of production refers to all those nature resource or gift of nature which is provided freely to man. It includes within itself several things such as land surface, air, water, minerals, forests, rivers, lakes, seas, mountains, climate and weather. Thus, the land includes all things that are not made by man. Okay. என்னன்னா நிலம் என்னும் உற்பத்தி காரணி இயற்கை வளங்கள் அனைத்தையும் அல்லது இயற்கை மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் கொடை அனைத்தையும் குறிப்பது. ஓகே. என்னென்னா நிலப்பரப்பு, நீர், காற்று, கனிம வளங்கள், காடுகள், ஆறுகள், ஏரிகள், கடல்கள், மலைகள், தட்பவெப்பநிலை, காலநிலை ஆகிய அனைத்தும் நிலம் என்ற சொல்லுக்குள் அடங்கும். ஓகே. ஆகவே இவையாவும் மனிதனால் உருவாக்கப்படாத பொருளாகும். இவையாவும் மனிதனால்
உருவாக்கப்படாத பொருளாகும். Characteristics of land. Okay, the first one, land is a free gift of nature. Man has to make effort in order to acquire other factors of production. But to acquire land, no human efforts are needed. Land is not the outcome of human labor. Rather, it's existed even long before the evolution of man. என்னன்னா, நிலத்தினுடைய சிறப்பியல்புகளை பற்றி பார்க்குறோம். நிலம் இயற்கையின் நன்கொடை. ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன? நிலம் இயற்கையின் நன்கொடை. மனிதன் மற்ற உற்பத்தி காரணிகளை பெறுவதற்கு மனிதன் முயற்சி செய்கிறான். ஆனால் நிலம் என்ற உற்பத்தி காரணை பெறுவதற்கு அவன் எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. நிலமானது மனித உழைப்பினால் உருவானது அன்று. மாறாக அது மனிதன் பரிணாம வளர்ச்சிக்கு தொடங்குவதற்கு முன்பே உருவானதாகும். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? செகண்ட் டாபிக், land is fixed in supply. The total quantity of land does not undergo any changes. It is limited and cannot be increased or decreased with human efforts. No alteration can be made in the surface area of land. செகண்ட் டாபிக் என்னன்னா, நிலத்தின் அழிப்பு நிலையானது. என்னன்னு பார்க்கலாம். நிலத்தின் மொத்த பரப்பளவையும் எந்த மாற்றத்திற்கும் உட்படுத்த இயலாது. சரியா? மனிதன் மேற்கொள்ளும் முயற்சியால் நிலத்தின் அளவை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. ஓகே, நிலத்தின் மேற்பரப்பில் எவ்வித மாற்றமும் செய்ய நம்மளால் இயலாது. ஓகே, நிலத்தின் செழிப்பை உயர்த்த முடியுமே தவிர அதன் அளவை மாற்ற முடியாது. எனவே நிலத்தின் அழிப்பு என்றென்றுமே நிலையானது. ஓகே children, are you understand? Okay, third one, land is imperishable. All man-made things are perishable and these may even go out of accidents. But land is imperishable, thus it cannot go out of accidents. Okay, என்னன்னா, நிலம் அழிவில்லாதது. தேர்ட் டாபிக் என்ன? நிலம் அழிவில்லாதது. மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து பண்டங்களும் அழிந்து போகக்கூடியவை. ஆனால் நிலம் அழிவில்லாதது. நிலத்தின் அழிப்பு என்றுமே மாறாதது. நிலம் என்றுமே அழியாது. ஓகே சில்ட்ரன், தென் ஃபோர்த் ஒன், land is a primary factor of production. In any kind of production process, we have to start with land. For example, it helps to provide raw material for industries and to produce crops. Fourth topic என்னன்னா, நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி காரணி. பண்டங்கள் உற்பத்தி செய்திட நிலம் ஒரு முக்கிய காரணியாகும். நாம் செய்கின்ற எந்த ஒரு உற்பத்தி பொருளுக்கும் நிலமே அடிப்படையாக அமைகிறது. எக்ஸாம்பிள், தொழிற்சாலைக்கு தேவையான மூலப்பொருட்களை அளிக்க உதவுகிறது. வேளாண்மையின் மூலம் பயிர்களை விளைவிக்க உதவுகிறது. ஃபிஃப்த் ஒன், land is immovable. It cannot be transported from one place to another. For instance, no portions of land surface can be transported to some other country. என்னன்னா, ஃபிஃப்த் ஒன், நிலம் இடம்பெயர்க்கக்கூடியது அன்று. நிலத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. எக்ஸாம்பிள், இந்திய பரப்பளவின் எந்த ஒரு பகுதியையும் வேறு நாட்டிற்கு இடம்பெயர செய்ய இயலாது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சில்ட்ரன். சிக்ஸ்த் ஒன், land has some original indestructible powers. There are some original and indestructible power of land which a man cannot destroy. Its fertility may be varied, but it cannot be destroyed completely. சிக்ஸ்த் ஒன்னா, நிலம் ஆற்றல் வாய்ந்தது. மனிதனால் அழிக்க முடியாத ஆற்றல்கள் சிலவற்றை நிலம் கொண்டுள்ளது. இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களால் நிலத்தின் செழிப்புத்தன்மை மாற்றம் ஏற்படலாம். ஆனால் அதனை முழுமையாக அழிக்க இயலாது.
Seventh one, land differs in fertility. Land differs in fertility. Fertility of land differs on different piece of land. One piece of land may produce more and other may be less. என்னன்னா செவன்த் பாயிண்ட் என்னன்னா நிலம் செழிப்புத்தன்மையில் மாறுபடும். என்னன்னா நிலம் அதனுடைய செழிப்புத்தன்மையின் அடிப்படையில் இடத்திற்கு இடம் மாறுபடுகிறது. அதனால் தான் நிலத்தின் உற்பத்தி திறன் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஒரு இடத்தில் அதிக உற்பத்தி இருந்தால் மற்றொரு இடத்துல என்ன ஆகும், உற்பத்தி குறைவாக இருக்கும். As a gift of nature, the initial supply piece of land is zero. However, when used in production, it becomes scarce. Therefore, it fetches a price of accordingly. நிலம் என்பது இயற்கையின் நன்கொடை. தொடக்க நிலையில் நிலத்திடமிருந்து நாம் பெறுவது ஒன்றும் இல்லை. இருப்பினும் உற்பத்திக்காக பயன்படும் நிலம் போதுமானதாக இருப்பதில்லை. எனவே எங்கெல்லாம் நிலத்தின் மதிப்பு குறைவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பற்றாக்குறையை பொறுத்து உற்பத்தி செய்யும் பொருள்கள் சந்தையில் விலை பெறுகிறது. எங்கே பற்றாக்குறை இருக்குதோ அங்கே அது என்ன, அந்த பொருளுடைய விலை உயர்ந்து காணப்படும். ஓகேவா? ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சில்ட்ரன். Next, labor. Labor is the human input into the production process. Alfred Morsel defines labor as the use of body or mind, party or wholly, with a view to scare an income apart from the pleasure derived from the work. உழைப்புனா என்னன்னு பார்க்குறோம். உற்பத்தியில் மனித உழைப்பு ஒரு உள்ளீடாகும். உள்ளீடுனா என்னது? இன்புட் டு த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஓகே. வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே என்னன்னு சொல்லுவான், உழைப்பு அப்படின்னு சொல்லி ஆல்ஃபர்ட் மார்ஷல் அவர் உழைப்புக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். Adam Smith is known as father of economics and his economics is based on wealth. He wrote the two classic works, The Theory of Morsel Sentiments 1759 and An Enquiry into the Nature of Causes of Wealth of Nation 1776. இது do you know box very important lesson பண்ணிக்கோ. ஓகே. ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை. எக்கனாமிக்ஸின் ஃபாதர் யாருன்னா ஆடம் ஸ்மித். இவருடைய கோட்பாடு என்ன சொல்லியிருக்காருன்னா, செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணமாகும். சரியா? நன்னெறி கருத்து, உணர்வு கொள்கை, நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்லி எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 1776. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேபர். First one, labor is more perishable than other factor of production. It means labor cannot be stored. The labor of an unemployed worker is lost forever for that day. When he does not work, labor can either be postponed nor accumulated for the next day. It will precious once it is lost, it is lost forever. என்னென்னா இந்த டாப்பிக்கில் உழைப்பின் சிறப்பியல்புகளை பற்றி பார்க்குறோம். மற்ற உற்பத்தி காரணிகளோடு ஏற்படும் உழைப்பு அழியக்கூடியதாக உள்ளது. அதாவது உழைப்பை சேமிக்க வைக்க நம்மளால் இயலாது. வேலையில்லா தொழிலாளியின் உழைப்பு அவர் வேலை செய்யாத நாளில் அவரை இழக்கணும், அந்த வேலை இல்லாமல் போயிடும். உழைப்பை திரட்டவோ அடுத்த நாள் தள்ளி போடவோ இயலாது. அதனை ஒரு முறை இழந்தால் மீண்டும் நம்மளால் திரும்ப பெற இயலாது. செகண்ட் ஒன், லேபர் இஸ் an active factor of production. Either land nor capital can yield much without labor. என்னன்னா உற்பத்தியில் உழைப்பு என்பது ஒரு செயல்பாடு காரணியாகும். ஓகே. நிலமோ மூலதனமோ உழைப்பு இல்லாமல் அதிக உற்பத்தியை அளிக்க இயலாது. Labor is not homogeneous. Skill and dexterity vary from person to person. உழைப்பு
ஒரே சீரானதல்ல. திறமையும் பயிற்சியும் நபருக்கு நபர் மாறுபடுகின்றன. லேபர் cannot be separated from the laborer. உழைப்பை உழைப்பாளரிடமிருந்து பிரிக்க இயலாது. லேபர் இஸ் மொபைல். Man moves from one place to another from the low paid occupation to a high paid occupation. உழைப்பு இடம்பெயரக்கூடியது. குறைந்த ஊதியம் பெறுவதை காட்டிலும் அதிக ஊதியம் பெற வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்கின்றனர். Individual labor has limited bargaining power. He cannot fight with his employer for a rise in wage or improvement in workplace condition. However, when workers combine to form trade unions, the bargaining power of labor increase. தனியாக உழைக்கும் உழைப்பாளரிடம் பேரம் பேசும் ஆற்றல் குறைவு. தமக்கு வேலை அளித்தவரிடம் தம் உழைப்புக்கான உயர்த்த வேண்டுமென்றோ பணிபுரியும் இடத்தை மேற்படுத்த வேண்டுமென்றோ போராட முடியாது. தொழிலாளிகள் தங்களுக்குள் ஒருங்கிணைந்து தொழிற்சங்கம் அமைத்து போராடுவதன் மூலம் பேரம் பேசும் ஆற்றல் அதிகரிக்கிறது. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே children. Next, division of labor. The concept division of labor was introduced by Adam Smith in his book An Enquiry into the Nature and Causes of Wealth of Nation. டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர், வேலை பகுப்பு முறை அப்படின்னா வேலை பகுப்பு முறை. தென் டிவிஷன் ஆஃப் லேபர் மீன்ஸ் dividing the process of production into distinct and several component process and assigning each component into the hands of labor or a set of laborers who are specialists in the particular process. அப்படின்னா வேலை பகுப்பு முறை, டிவிஷன் ஆஃப் லேபர்னா என்னது? வேலை பகுப்பு முறை. ஆடம் ஸ்மித் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தனது நாடுகளின் செல்வம் அப்படிங்கிற ஒரு புக்கில் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகள் என்ற நூலின் மூலம் அறிமுகப்படுத்தியிருக்கார் ஆடம் ஸ்மித். ஒரு உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து அந்த உட்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனிப்பட்ட உழைப்பாளி அல்லது உழைப்பாளர் குழுவிடம் ஒப்படைத்தலே வேலை பகுப்பு முறைன்னு சொல்லியிருக்காரு. அதாவது பல்வேறு கட்டடங்களில் ஒரே தொழிலாளி ஈடுபடாமல் அவற்றை பிரித்து கொண்டு ஒவ்வொரு கட்டிடப் பணியையும் ஒரு தொழிலாளி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. எக்ஸாம்பிள் என்னென்னா, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ டெய்லர் ஸ்டிச்சஸ் எ ஷர்ட் இன் ஃபுல். இன் கேஸ் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ், cutting of cloth, stitching of hands, body, collars, holes for buttons, stitching of buttons, etc. are done independently by different workers. Therefore, they are combining the parts into a whole shirt. அப்படின்னா எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு டெய்லர்ஸ் ஒரு சட்டையை முழுமையாக தைத்து உருவாக்குவதில் தையல்காரர் மட்டுமே ஈடுபடுறாரு. ஆனால் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களை துணியை வெட்டுதல் ஒருத்தர், உடல் பகுதியை துணிகளை தைத்தல், கைப்பகுதியை தைத்தல், கழுத்து பகுதியை தைத்தல், பட்டன் வைக்கும் பகுதியை தைத்தல் போன்ற ஒவ்வொரு பணிகளையும் தனித்தனி உழைப்பாளர்கள் ஈடுபடுறாங்க. இறுதியாக அனைத்து பகுதிகளையும் இணைத்து சிலர் தைக்கின்றனர். இந்நிலையில் அந்த கிளாத்தினது முழுமையாக ஒரு ஆடையாக உருவாகுது. ஓகே, are you understand children? Okay. Next, merits of division of labor. It improves efficiency of labor when labor repeats doing the same task. It leads to the use of modern machinery in production, resulting in invention. Morse telegraph codes. Time and raw materials are used very efficiently. ஓகே, என்னென்னா வேலை பகுப்பு முறையினுடைய நன்மைகள் என்னன்னு பார்க்குறோம்.
உழைப்பாளி ஒருவர் ஒரு வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதனால் அந்த வேலையில் திறமையுடையவராக ஆகிறார். இம்முறை நவீன இயந்திரங்கள் உற்பத்தியில் அதிக ஈடுபடுத்துவதற்கு வழிவகுக்கிறது. எக்ஸாம்பிள், கம்பியில்லா தந்தியின் கண்டுபிடிப்பு. ஓகே, காலமும் மூலப்பொருளும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுகின்றன. நெக்ஸ்ட்டு, டிமெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன் ஆஃப் லேபர். அப்படின்னா வேலைப்பகுப்பு முறையோட தீமைகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ரெப்பிட்டேஷன் ஆஃப் த சேம் டாஸ்க் மேக்ஸ் லேபரர் டு ஃபீல் தட் த ஒர்க் இஸ் monotonous and stale. It kills the humanity in him. Narrow specialization reduces the possibility of labor to find alternative avenues of employment. This result is unemployment. Third one, reduce the growth of handcraft and the worker loses the satisfaction of having made a commodity in full. ஓகே, அப்படின்னா வேலைப்பகுப்பு முறையுடைய தீமைகள் என்னன்னு பார்க்குறோம். தொழிலாளி ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்வதால் சுவையற்ற களிப்பற்ற தன்மையை அடைகிறார். இது மனித தன்மையை அளிக்கிறது. ஒரு பகுதி பணியை மட்டும் ஒரு தொழிலாளி மேற்கொள்வதால் அவன் குறுகிய தேர்ச்சியை மட்டுமே பெறான். இதனால் வேலைவாய்ப்பின்மை பெருகும் நிலை உருவாகிறது. இம்முறை கைவினைப் பொருட்கள் வளர்ச்சியினை பாதிக்கிறது. கைவினைப் பொருளுடைய வளர்ச்சி பாதிக்குது. ஒரு தொழிலாளி ஒரு பொருளை முழுவதுமாக உருவாக்கிய மனநிறைவினை பெறுவதில்லை, அடைவதில்லை. ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு, கேபிட்டல். கேபிட்டல் இஸ் மேன்-மேடு ஃபிசிக்கல் குட்ஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் அதர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ். இன் த ஆர்டினரி லாங்குவேஜ், கேபிட்டல் மீன்ஸ் மணி. Capital means money. Okay. In economics, capitals refer to that part of man-made wealth which is used for the further production of wealth. All wealth is not capital, but the all capital is wealth. Okay. According to Mossel, capitals consist of those kinds of wealth other than free gift of nature which yield income. ஓகே, கேபிட்டல்னா மூலதனம். மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும். எளிமையாக ஈஸியாக சொல்லணும்னா மூலதனம் என்பது செல்வத்தை குறிக்கும். மூலதனம் என்பது எதை குறிக்கும்? செல்வத்தை, மணியை குறிக்குது. செல்வத்தை உற்பத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட செல்வம் என்றும் மூலதனத்தை கூறலாம். மார்ஸ்லே அவருடைய கூற்று என்னன்னா, இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம்னு சொல்லியிருக்கார், மூலதனமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஃபார்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஃபிசிக்கல் கேபிட்டல் ஆர் மெட்டீரியல் ரிசோர்ஸ். எக்ஸாம்பிள், மிஷினரி, டூல்ஸ், பில்டிங், எக்ஸெட்ரா. செகண்ட் ஒன், மணி கேபிட்டல் ஆர் monetary resources. Example, bank deposits, shares and securities, etc. Third one, human capital or human resource. Example, investment in education, training and health. Okay, now forms of capital. மூலதனத்தின் வடிவங்கள் கொடுத்துருக்காங்க. மூலதனத்தின் வடிவங்கள் என்னென்ன இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பருப்பொருள் மூலதனம் அல்லது பொருள் சார்ந்த மூலதனம். எக்ஸாம்பிள் என்னென்னா இயந்திரங்கள், கருவிகள், கட்டிடங்கள் போன்றவை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன்று வந்துன்னா பணம் மூலதனம் அல்லது பணவியல் வளங்கள். எக்ஸாம்பிள்னா வங்கி வைப்புகள், பங்குகள், பங்கு சந்தை சொல்கிற பங்குகள் மற்றும் பத்திரங்கள் போன்றவை. தேர்ட் ஒன், மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்கள். எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி, பயிற்சி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் முதலீடுகள். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல். மூலதனத்தின் சிறப்பியல்புகள் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, கேபிட்டல் இஸ் ஏ பாசிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். கேபிட்டல் இஸ் ஏ மேன்-மேடு. Capital is not an indispensable factor of production. Capital has the highest mobility. Capital is more flexibility. Capital is productive. Capital lasts long. Capital involves
present sacrifice to get future benefits. ஓகே, மூலதனத்தினுடைய சிறப்பியல்களை பற்றி பார்க்க போகிறோம். மூலதனம் ஒரு செயலற்ற ஒரு உற்பத்தி காரணி, மனித முயற்சியால் உருவாக்கப்படுகிறது. இது மனித முயற்சியால் உருவாக்கப்படுகிறது. இது உற்பத்தியில் தவிர்க்க முடியாத காரணி அல்ல. இது இன்றியமையாத ஒரு உற்பத்தி நடைபெறும். மூலதனம் அதிக இயற்கைத்தன்மை உடையது. மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மை உடையது. அதன் அளிப்பு நெகிழத்தன்மை உடையது. மூலதனம் ஆக்கமுடையது. மூலதனம் பல ஆண்டுகள் நீடிக்கும். அது நீடிக்கும். மூலதனத்தை ஈடுபடுத்துவதன் நோக்கம் எதிர்காலத்தில் வருமானம் பெற வேண்டும் என்பதே ஆகும். ஓகே, are you understand? Okay children. Next, entrepreneur or organization. Okay, an entrepreneur is a person who combines the different factors of production, land, labor and capital in the right proportion and initiates the process of production and also bears the risk involved in it. அப்படின்னா தொழில் முனைவோர் எனப்படுவர் பல உற்பத்தி காரணிகள் நிலம், உழைப்பு, மூலதனம் ஒருங்கிணைந்து செயல்படுவர் ஆவார். அக்காரணிகளை சரியான அளவில் முறையிலும் தொடங்கி இடர்பாடுகளை ஏற்று உற்பத்தி அதிகரிக்க முயல்பவரே தொழில் முனைவோர் சொல்வோம். ஓகே, next, the entrepreneur is also called organizer. In modern time, an entrepreneur is called the changing agent of the society. He is not only responsible for producing the socially desirable output but also to increase the social welfare. அப்படின்னா தொழில் முனைவோர் தொழில் அமைப்பாளர் எனவும் அழைக்கப்படுகிறார். அந்த இன் மாடர்ன் டைம்ஸில் தொழில் முனைவோர் சமுதாய மாற்றம் காணும் முகவர் எனவும் அழைக்கப்படுகிறார். ஓகே, இவர் சமுதாய விருப்பமுள்ள உற்பத்தியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சமுதாய நலன் மேம்படவும் காரணமாகிறார். இவர் யார்? என்டர்பிரனர் தொழில் முனைவர். ஓகே, த நெக்ஸ்ட் டாபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரனர். ஐடென்டிஃபையிங் ப்ராஃபிட்டபிள் investable opportunities, deciding the location of the production unit, making innovations, deciding the reward payment, taking risk and facing uncertainty. ஓகே, அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரினர்னா தொழில் முகவோரின் சிறப்பியல்புகள் அதை பற்றி பார்க்குறோம். லாபகரமான முதலீடு வாய்ப்புகளை அடையாளம் காணுதல்,